உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்ததும் 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண வேண்டியதான். என்னென்ன மசாலான்னு பார்த்துலாமா? 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், குழம்புக்கு தேவையான உப்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் பச்சை வாசனைலாம் போய் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 1 கிளாஸ் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் பாலை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்மில் கொதிக்க வச்சா போதும். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் ஒரு 3 முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றிடணும், கிளறக்கூடாது. அப்படியே ஊற்றிங்கன்னா தான் முழு முட்டையாக நல்லா வரும். கிளறி விட்டிங்கன்னா திரியாக ஆகிடும். உங்களுக்கு திரியாக வேணும்னா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் முழுசாக சாப்பிட்ற மாதிரி வேணும்னா அப்படியே கிளறாமல் உடச்சி அப்படியே ஒரு 2 செகண்ட் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முட்டையை திருப்பி போட்டிங்கன்னா தான் முட்டைக்குள்ளெல்லாம் மசாலா இறங்கி ஜூஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தீங்கன்னா டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.